I am Monisha Vinarisi from ECE second year. I am Nasreen from ECE second year. இப்போ நம்ம பார்க்க போகிறது கவுண்டர். கவுண்டர்னா நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் தான். இந்த கவுண்டரை நம்ம டே பை டே யூஸ் பண்ணக்கூடிய கேல்குலேட்டர் அண்டு டிஜிட்டல் வாட்சஸ் இன்னும் அதில் டிஸ்பிளே ஆகக்கூடிய வேல்யூஸை தான் நம்ம கவுண்டர்ஸ்னு சொல்கிறோம். இந்த கவுண்டர்ஸில் கிளாக் பல்ஸையும் யூஸ் பண்ணுறாங்க. அசிங்க்ரோனைஸில் 4-bit கவுண்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் ரிப்பிள் கவுண்டர். இந்த ரிப்பிள் கவுண்டரில் 4 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப், இன்னொன்று டி ஃப்ளிப் ஃப்ளாப். இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பை கம்பைன் பண்ணுறது டி ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணுவாங்க. 4-bit அசிங்க்ரோனைஸ் கவுண்டர் ஆர் ரிப்பிள் கவுண்டர். இதில் நம்ம 4 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸை யூஸ் பண்ணுறோம். அதுவும் ரெண்டாக பிரித்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோடைய அப்பாரட்டஸை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் இதில் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்ஸை யூஸ் பண்ணுறோம். அதோடைய ஐசி டிஜிட் என்னென்னா 7473. நம்ம 2 யூஸ் பண்ணுறோம். செகண்டாக ஐசி ட்ரெய்னர் போர்டு யூஸ் பண்ணுறோம், 1 யூஸ் பண்ணுவோம். தேர்டாக கனெக்டிங் ஒயர்ஸ், மெனி ஒயர்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். இதில் 4 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு ஒரு ஐசி, இன்னும் 2 ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புடைய ஐசி நம்பர் என்னென்னா 7473. இதுலேயும் ஐசி நம்பர் 7473 யூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எந்தெந்த இடத்துல எங்கெங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு நான் இப்போ சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். லாஜிக் டயக்ராமை வச்சு நாங்கள் சொல்கிறோம். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இன்புட்ஸ், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே அவுட்புட்ஸ். இது கிளாக் பல்ஸ், இது 5 வோல்ட், இது கிரவுண்ட். இப்போ பிளாக் டயக்ராம் வச்சு உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம 2 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த 7யும் 10யும் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதை 5 வோல்ட்டாக கொடுத்துட்றோம். தென் 5 நம்ம என்ன பண்ணுறோன்னா அவுட்புட்டாக கொடுக்குறோம். தென் இங்கே இருக்கக்கூடிய 14யும் 3யும் நம்ம 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிடுறோம். 1 நம்ம அவுட்புட்டாக கொடுத்துட்றோம். இது ஃபர்ஸ்ட் ஐசியோடைய கனெக்ஷன். செகண்ட் ஐசியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா 7யும் 10யும் நம்ம கனெக்ட் பண்ணி 5 வோல்ட்டில் கனெக்ஷன் கொடுத்துட்றோம். 5 நம்ம அவுட்புட்டாக கொடுத்துட்றோம். அகைன் நம்ம இந்த இதில் 14யும் 3யும் கனெக்ஷன் பண்ணி 5 வோல்ட்டில் கொடுத்துட்றோம். 1 நம்ம கிளாக் இன்புட்டாக கொடுத்துட்றோம். தென் இந்த ஐசியில் 9 நம்ம அவுட்புட்டாக நம்ம கொடுத்துட்றோம். இங்கே இருக்கக்கூடிய 6 அண்ட் 6 நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் 2யும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், கிரவுண்ட் பண்ணிடுறோம். இந்த 11யும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஐசி ஃபஸ்ட்டு ஐசியோடைய 11யும் நம்ம கிரவுண்ட் பண்ணிடுறோம். 5யும் 12யும் கனெக்ட் பண்ணி நம்ம அதை அவுட்புட்டில் ஜாயின் பண்ணிடணும். தென் 1யும் 9யும் கனெக்ட் பண்ணி அதை அவுட்புட்டில் ஜாயின் பண்ணிடணும். இது ஃபஸ்ட் ஐசி. செகண்ட் ஐசியில் திருப்பி 5யும் 12யும் கனெக்ட் பண்ணி அவுட்புட்டில் ஜாயின் பண்ணிடணும். அப்புறம் இந்த 11 நம்ம கிரவுண்ட். இப்போ வாங்க நம்ம அவுட்புட் பார்க்கலாம். வீடியோவில் இந்த கனெக்ஷனை எப்படிலாம் கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.